Hello students, welcome to Just Know It. இந்த வீடியோவில் நம்ம டிசம்பர் 5 to டிசம்பர் 9 வரையிலான கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடான ப்ராக்டிஸ் கொஸ்டின் சால்வ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், வித் ரெஃபரன்ஸ் டு டாக்டர் B.R. அம்பேத்கர், கன்சிடர் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ். He founded Bahishkrit Hitkarini Sabha, devoted to spreading education and culture amongst the downtrodden. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்டு, ரைட். ஸோ அவர் தான் இந்த சபாவை ஃபவுண்ட் பண்ணது. செகண்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்கள், he also started a newspaper called மூக் நாயக் to champion the cause of the depressed classes in India. This is also correct. ஸோ அம்பேத்கர் தொடங்கி நடத்தின ஒரு நாளிதழ் தான் இந்த மூக் நாயக் அப்படிங்கிற நாளிதழ். அடுத்து பாருங்கள், தேர்ட் ஸ்டேட்மெண்ட், he participated in all 3 round table conferences. ஸோ அந்த இண்டிபெண்டன்ஸ் ஸ்ட்ரகிள் டைமில் நடந்த 3 வட்டமேசை மாநாடுகள்லையும் அவர் பங்கேற்றார் அப்படின்னு இந்த ஸ்டேட்மெண்ட் சொல்லுது. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்டு. ஸோ ஆப்ஷன் டி 1, 2 and 3 அப்படிங்கிறது கரெக்டான ஆன்சர், ரைட். ஸோ அம்பேத்கர் இஸ் a very important personality with respect to Indian history and Indian freedom struggle. ஸோ 6th December 1956 அவருடைய டெத் ஆனிவர்சரி. ஸோ அவர் இறந்த நாள் இந்த 6th December 1956. ஸோ இந்த 6th டிசம்பரை ஒவ்வொரு வருடமும் மகா பரிநிர்வான் திவஸ் அப்படின்னு சொல்லி அப்சர்வ் பண்ணுறாங்க. ஸோ அவருடைய டெத் ஆனிவர்சரியை. ஸோ அதனால தான் இந்த கொஸ்டின் இங்கே இருக்குது. ஸோ இந்த இயரும் 6th டிசம்பரை மகா பரிநிர்வான் திவஸ் அப்படின்னு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அப்சர்வ் பண்ணிச்சு. ஸோ இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் பர்சனாலிட்டி. ஹி ஃபார்ம்ட் தி இண்டிபெண்டன்ட் லேபர் பார்ட்டி அப்படிங்கிற ஒரு கட்சியை தொடங்கினார். ஸோ அது வந்து ஷெட்யூல்டு காஸ்ட்டுக்கு ரிசர்வ் பண்ணப்பட்ட சீட்ஸில் பாம்பே ப்ரொவின்ஷியல் எலெக்ஷனில் நின்று 13 இடங்களில் வெற்றி பெற்றது. அப்புறம் ஒரு நாளிதழை நடத்தினார், மூக் நாயக் அப்படிங்கிற நாளிதழ். 3 ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்சஸ்லேயும் பங்கேற்றார். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்தியாவினுடைய அரசமைப்பு சட்டத்தை இயற்றினதில் மிக முக்கியமான பங்கு வகித்தார். அந்த அரசமைப்பு சட்டத்தினுடைய வரைவு குழுனுடைய தலைவராக இருந்தார். ஹி வாஸ் அப்பாயிண்டட் அஸ் தி சேர்மன் ஆஃப் தி டிராஃப்டிங் கமிட்டி ஃபார் தி நியூ கான்ஸ்டிடியூஷன். அப்புறம் வந்து ஃபர்ஸ்ட் கேபினெட்டில் முதல் சட்ட அமைச்சராகவும் பதவி வகித்தார். ஸோ அவருடைய இறப்பு தினத்தை ஏன் மகாபரி நிர்வான் திவஸ் அப்படின்னு கொண்டாடுறாங்க அப்படின்னா, அவர் அந்த 1956 தான் இறக்கும் தருவாயில் புத்த மதத்தை தழுவினார். புத்த மதத்தை தன்னுடைய மதமாக ஏற்றுக்கொண்டார். புத்த மதத்தில் பரிநிர்வான் அப்படிங்கிறது வந்து ஒரு மிக முக்கியமான நிகழ்வு. ஸோ இறுதியாக ஒரு மனிதன் முக்தி அடையக்கூடிய ஒரு நிகழ்வை குறிக்கக்கூடிய வார்த்தை தான் இந்த மகா பரிநிர்வான். ஸோ அதை குறிக்கும் விதமாக தான் அவருடைய டெத் ஆனிவர்சரியை வந்து ஒவ்வொரு வருஷமும் மகா பரிநிர்வான் திவஸ் அப்படின்னு கொண்டாடுறாங்க, ரைட். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்ம பார்க்கலாம். விச் அமங் தி ஃபாலோயிங் கண்ட்ரீஸ் பார்டர்ஸ் தி பிளாக் சி? ஸோ ஹியர் 4 கண்ட்ரீஸை கொடுத்துருக்காங்க. பிளாக் சீயை சுற்றி இருக்கக்கூடிய நாடுகள் எதெல்லாம் அப்படின்னு இந்த கொஸ்டின் கேட்குது. 4 நாடுகள் கொடுத்துருக்காங்க. ஸோ உக்ரைன், அசர்பைஜான், டர்க்கி, ரஷ்யா. ஸோ இங்கே வந்து உக்ரைன் கரெக்டு, டர்க்கி கரெக்டு, ரஷ்யா கரெக்டு. அசர்பைஜான் வந்து பிளாக் சீக்கு பார்டரில் இல்லை. ஸோ ஆப்ஷன் சி 1, 2, 3 and 4 ஒன்லி அப்படிங்கிறது கரெக்டான ஆன்சர். ஸோ பிளாக் சி இஸ் பார்டர்டு பை தீஸ் 6 நேஷன்ஸ். பல்கேரியா, ஸோ நீங்கள் மேப்பில் பார்த்தீங்கன்னா தெரியும் பல்கேரியா. ஸோ திஸ் இஸ் பிளாக் சி அண்ட் இட்ஸ் பார்டர்டு பை பல்கேரியா, ஜார்ஜியா, ரொமானியா, ரஷ்யா, டர்க்கி அண்ட் உக்ரைன். ஸோ அசர்பைஜான் வந்து காஸ்பியன் சியோட பார்டரில் இருக்குது. ஸோ அது வந்து டசன்ட் ஷேர்ஸ் எனி பார்டர்ஸ் வித் பிளாக் சி, ரைட். ஸோ இது ஏன் நியூஸில் இருக்குது அப்படின்னா, வாட்ஸ் தி கண்டெக்ஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் இடையில் ஒரு பார்டர் டிஸ்பியூட் போயிட்டுருக்கு. ஸோ அதனால தான் இந்த கொஸ்டின் இங்கே இருக்குது, ரைட். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்ம பார்க்கலாம். விச் ஆஃப் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் இஸ் ஆர் கரெக்ட்? So regular bail is a direction given by the court to release a person who is already under arrest and kept in police custody அப்படின்னு ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் சொல்லுது. ஸோ இது கரெக்ட். ரெகுலர் பெயில் அப்படின்னா அதுதான், ரைட். ஸோ ஒரு கோர்ட் வந்து கொடுக்கக்கூடிய டைரக்ஷன்ஸ், போலீஸ் கஸ்டடியில் இருக்கக்கூடிய ஒரு ஆளை ரிலீஸ் பண்ணுறதுக்கான ஒரு பெயில் தான் அது, ரெகுலர் பெயில் அப்படின்னு சொல்கிறது. ஸோ சாதாரணமாக நம்ம ஜாமீன் அப்படின்னு சொல்லுவோம், ரைட். ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா டிஃபால்ட் பெயில் இஸ் அ ரைட் டு பெயில் that accrues when the police fail to complete investigation within a specified period in respect of a person in judicial custody. ஸோ
ஸோ இந்த டிஃபால்ட் பெயிலுங்கிறது வந்து ஒரு ரைட், அது ஒரு உரிமை அப்படின்னு இந்த ஸ்டேட்மெண்ட் சொல்லுது. ஸோ இதை வந்து எப்போ இந்த உரிமை அப்ளிகபிள் ஆகும் ஒரு நபருக்கு அப்படின்னா, ஸோ அவரை வந்து ஒரு குற்றம் செஞ்சிட்டார் அப்படின்னு சொல்லி அவர் ஜுடிஷியல் கஸ்டடியில் எடுக்கிறாங்க. போலீஸ் வந்து அந்த கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ணுது. பொதுவாக போலீஸ் வந்து ஒரு கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ணுறதுக்கு ஒரு 60 நாள், ஸோ அவங்க இன்வெஸ்டிகேஷன் பீரியட் வந்து 60 days பொதுவாக, ரைட். ஸோ இது வந்து குற்றங்களுடைய தீவிரத்தன்மையை பொறுத்து இந்த டியூரேஷன் வந்து மாறுபடும். 90 சில கேசஸில் வந்து சில அஃபென்சஸுக்கு 90 days வரைக்கும் இருக்குது. நார்கோட்டிக்ஸ் மாதிரியான போதைப்பொருள் சார்ந்த கேசஸுக்கு வந்து 180 days வரைக்கும் இது அப்ளிகபிள் ஆகுது, இந்த டைம் ஆஃப் இன்வெஸ்டிகேஷன். ஸோ இந்த டேஸுக்குள்ளாடி, இந்த 60 நாளுக்குள்ளாடி இல்லை இந்த 90 நாளுக்குள்ளாடி போலீஸ் வந்து அவங்க விசாரணையை முடித்து குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்யணும். ஸோ அதுதான் இந்த டைம் டியூரேஷன், ரைட். அப்போ இந்த டைமுக்குள்ளாடி போலீஸ் இன்வெஸ்டிகேஷனை முடித்து சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணலை அப்படின்னா, ஸோ ஒரு நபர் ஜுடிஷியல் கஸ்டடியில் இருக்கக்கூடிய நபர் வந்து டிஃபால்ட் பெயிலை தன்னுடைய உரிமையாக கோரலாம் அப்படின்னு இந்த ஸ்டேட்மெண்ட் சொல்லுது, ரைட். ஸோ டிஃபால்ட் பெயில் இஸ் எ ரைட் அப்படின்னு சொல்லுது. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டு. ஸோ ஆப்ஷன் சி போத் 1 and 2 அப்படிங்கிறது இங்கே கரெக்டான ஆன்சர். ஸோ நார்மலி பெயில் அப்படிங்கிறது இட்ஸ் அ கண்டிஷனல் ஆர் ப்ரொவிஷனல் ரிலீஸ் ஆஃப் அ பர்சன் ஹெல்ட் அண்டர் லீகல் கஸ்டடி. ஸோ பை அண்டர்டேக்கிங் ப்ராமிஸ் டு அப்பியர் இன் தி கோர்ட் அஸ் அண்ட் வென் ரிக்வயர்ட். ஸோ அதுதான் நம்ம ஜாமீன்னு பொதுவாக சொல்லுவோம். ஸோ இந்த டிஃபால்ட் பெயில், இது ஸ்டாட்யூட்டரி பெயில் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த டிஃபால்ட் பெயில் அப்படிங்கிறத பிக்ரம்ஜித் சிங் கேஸ் 2020 சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருக்குதுன்னா, இந்த கேஸில் ரூல் பண்ணும்போது சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த ரைட் டு டிஃபால்ட் பெயில் அப்படிங்கிறது வந்து ஒரு இன்டெஃபீசபிள் ரைட், அதை யாருமே எடுக்க முடியாத ஒரு உரிமை அப்படின்னு சொல்லியிருக்குது. ஸோ இது வந்து வெறும் இந்த கிரிமினல் ப்ரொசீஜர் கோடுக்கு கீழே இருக்கக்கூடிய ஸ்டாட்யூட்டரி ரைட் மட்டும் கிடையாது, இதை வந்து நம்ம ஒரு ஃபண்டமெண்டல் ரைட்டாக கருதணும். ஆர்டிகல் 21 ரைட் டு லைஃபுக்கு கீழே ஒரு அடிப்படை உரிமையாக இதை நம்ம கருதலாம் அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் இந்த கேஸில் சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ ரீசெண்டாக ஆக்டிவிஸ்ட் சுதா பரத்வாஜ் அவங்களுடைய கேஸில் இந்த ப்ரொவிஷன், இந்த டிஃபால்ட் பெயில் ரிலேட்டடான ப்ரொவிஷன் டிஸ்கஷனில் இருந்தது. தட்ஸ் வை திஸ் கொஸ்டின் இஸ் ஹியர், ரைட். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்ம பார்க்கலாம். எக்ஸசைஸ் எக்குவரின் இஸ் அ ஜாயிண்ட் மிலிட்ரி எக்ஸசைஸ் பிட்வீன் விச் கண்ட்ரீஸ்? ஸோ இந்தியா அண்ட் மால்டீவ்ஸா, இந்தியா அண்ட் ஸ்ரீலங்காவா, இந்தியா அண்ட் இந்தோனேஷியாவா, இல்லை இந்தியா அண்ட் ரஷ்யாவா? ஸோ இங்கே வந்து ஆப்ஷன் ஏ இந்தியா அண்ட் மால்டீவ்ஸ் அப்படிங்கிறது கரெக்டான ஆன்சர். ஸோ இது சமீபத்தில் நடந்தது. இந்தியா அண்ட் மால்டீவ்ஸ் ஹேவ் பீன் கண்டக்டிங் எக்ஸசைஸ் எக்குவரின் மீனிங் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த டேர்மினுடைய மீனிங் வந்து ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது வந்து மால்டீவியன் லாங்குவேஜில். ஸோ இந்த எக்ஸசைஸ் வந்து 2009 நடக்குது. ஸோ இது வந்து ஒரு 14 days ஜாயிண்ட் எக்ஸசைஸ். ஸோ இது வந்து மாறி நடக்கும். ஒரு ஆண்டு வந்து இந்தியாவில் நடந்துச்சு அப்படின்னா இன்னொரு ஆண்டு மால்டீவ்ஸில் நடக்கும். ஸோ இந்த வருடத்துக்கான இந்த எக்ஸசைஸ் வந்து மால்டீவ்ஸில் நடக்குது. ஃபைன். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்ம பார்க்கலாம். விச் அமங் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் அபவுட் ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் ஸ்பெஷல் பவர்ஸ் ஆக்ட் ஆர் AFSPA is incorrect, right? First statement பாருங்க. The act empowers the chief minister of any state to notify parts of or the whole of a state as a disturbed area. ஸோ இந்த சட்டத்துக்கு கீழே சீஃப் மினிஸ்டர் வந்து ஒரு மாநிலத்தில் வந்து முழு மாநிலத்தையோ இல்லை மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஒரு பகுதியையோ டிஸ்டர்ப்ட் ஏரியா அப்படின்னு டிக்ளேர் பண்ணலாம் அப்படின்னு இந்த ஸ்டேட்மெண்ட் சொல்லுது. ஆக்சுவலாக இந்த அதிகாரம் வந்து சீஃப் மினிஸ்டருக்கு கிடையாது, ரைட். ஸோ அதனால் இந்த ஸ்டேட்மெண்ட் தான் இன்கரெக்ட் இங்கே, ரைட். ஸோ திஸ் ஸ்டேட்மெண்ட் இஸ் இன்கரெக்ட். ஸோ இங்கே வந்து கரெக்டான ஆன்சரும் வந்து ஏ தான். ஸோ இந்த ஆக்ட் எம்பவர்ஸ் கவர்னர் ஆஃப் தட் பர்டிகுலர் ஸ்டேட்டை பொறுத்த வரைக்கும் கவர்னர் அல்லது சென்ட்ரல் கவர்மெண்ட், யூனியன் டெரிட்டரியை பொறுத்த வரைக்கும் அந்த யூனியன் டெரிட்டரியுடைய அட்மினிஸ்ட்ரேட்டர் இல்லைனா சென்ட்ரல் கவர்மெண்ட். ஸோ அவங்க தான் ஒரு ஏரியாவை டிஸ்டர்ப்டு ஏரியா அப்படின்னு டிக்ளேர் பண்ண முடியும். சீஃப் மினிஸ்டருக்கு அந்த அதிகாரம் இல்லை, ரைட். ஸோ மிச்சம் இருக்கக்கூடிய எல்லா ப்ரொவிஷன்ஸுமே கரெக்ட் வித் ரெஸ்பெக்ட் டு திஸ் AFSPA. ஸோ த செகண்ட் ஆப்ஷனை பாருங்கள். த ஆக்ட் அலவுஸ் அரெஸ்ட் அண்ட் சர்ச் ஆஃப் எனி ப்ரெமிசஸ் வித்தவுட் அ வாரண்ட் இன் எ நோட்டிஃபைட் ஏரியா. ஸோ அப்படி ஒரு ஏரியாவை டிஸ்டர்ப்ட் ஏரியான்னு நோட்டிஃபை பண்ணிட்டாங்கன்னா ஸோ அந்த ஏரியாவில் வந்து ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் வந்து தே கேன் பெர்ஃபார்ம் அரெஸ்ட் அண்ட் சர்ச், வாரண்ட் இல்லாமல் பண்ண முடியும். அப்புறம் வந்து லா அண்ட் ஆர்டர், பப்ளிக் ஆர்டரை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்காக அவங்க ஈவன் ஒரு நபரை வந்து அரெஸ்ட் பண்ணுறது, ஷூட் பண்ணுறது, இந்த மாதிரியான ப்ரொவிஷன்ஸ் கூட பண்ணலாம். ஸோ அதுக்கான பெர்மிஷனை இந்த ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் ஸ்பெஷல் பவர்ஸ் ஆக்ட் வந்து ஆர்ம்டு ஃபோர்ஸஸ்க்கு கொடுக்குது, ரைட்.
ஸோ தேர்டு ஸ்டேட்மெண்ட் பாருங்கள், த ஆக்ட் இஸ் இன் எஃபெக்ட் இன் தி ஹோல் ஆஃப் அஸ்ஸாம் அண்ட் நாகாலாந்து. ஸோ இப்போ கரண்ட்லி இந்த சட்டம் எங்கெல்லாம் அமலில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹோல் ஆஃப் அஸ்ஸாம், அஸ்ஸாம்லேயும் நாகாலாந்துலேயும் ஒட்டுமொத்த மாநிலமும் இந்த சட்டத்துக்கு கீழே கவர் ஆகுது. மணிப்பூரை பொறுத்த வரைக்கும் இந்த இம்பால் முனிசிபால் ஏரியாவை தவிர மிச்ச எல்லா ஏரியாவும் இந்த ஏஎஃப்எஸ்பிக்கு கீழே கவர் ஆகுது. ஹோல் ஆஃப் மணிப்பூர் வித் தி எக்ஸப்ஷன் ஆஃப் இம்பால் முனிசிபல் ஏரியா அண்ட் ஃபியூ டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் அருணாச்சல் பிரதேஷ். அருணாச்சல் பிரதேஷில் சில மாவட்டங்களில் மட்டும்தான் இந்த ஏஎஃப்எஸ்பிஏ அமலில் இருக்குது. ரைட். ஸோ நான் சொன்னது மாதிரி, த ஆக்ட் எம்பவர்ஸ் கவர்னர் ஆஃப் எனி ஸ்டேட் ஆர் தி அட்மினிஸ்ட்ரேட்டர் ஆஃப் யூனியன் டெரிட்டரி ஆர் தி சென்ட்ரல் கவர்மெண்ட். ஸோ இவங்க தான் நோட்டிஃபை பண்ண முடியும். ஸோ இந்த ஆக்ட் வந்து அஸ் ஐ டோல்ட் யூ அஸ்ஸாம் அண்ட் நாகாலாண்டில் முழுமையாக இருக்குது. மணிப்பூரில் இந்த இம்பால் முனிசிபல் ஏரியாவை தவிர இருக்குது. ஸோ ஜம்மு அண்ட் காஷ்மீர்லையும் இதே மாதிரியான ஒரு சட்டம் இருக்குது. ஸோ அந்த சட்டத்துக்கு பேர் வந்து அது தனியான சட்டம். ஸோ ஜம்மு அண்ட் காஷ்மீர் ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் ஸ்பெஷல் பவர்ஸ் ஆக்ட் 1990. ஸோ இப்போ ஏன் இந்த ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் ஸ்பெஷல் பவர்ஸ் ஆக்ட் நியூஸில் இருந்தது அப்படின்னா, ஸோ சமீபத்தில் நாகாலாந்தில் மோன் டிஸ்ட்ரிக்டில் ஸோ ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் வந்து சிவிலியன்ஸை வந்து கொலை பண்ணாங்க. தட் மீன்ஸ் தே ஹவ் மிஸ்டேக்கன் ஐடென்டிட்டியில் ஷூட் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் இந்த ஏஎஃப்எஸ்பிஏ ரிலேட்டடான டிஸ்கஷன்ஸ் இருந்தது. எஸ்பெஷலி சீஃப் மினிஸ்டர்ஸ், நாகாலாந்து மெகாலயா மாநிலங்களுடைய சீஃப் மினிஸ்டர்ஸ் கூட இந்த ஆக்டை ரிப்பீல் பண்ணணும் அப்படின்னு அவங்க கோரிக்கை விடுத்திருந்தாங்க. ஸோ தட்ஸ் வை திஸ் கொஸ்டின் இஸ் ஹியர். ரைட். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்ம பார்க்கலாம். கன்சிடர் தி ஃபாலோவிங் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்க, கென் அண்ட் பெத்வா ரிவர்ஸ் ஆர் தி ட்ரிபியூட்ரிஸ் ஆஃப் ரிவர் கங்கா அப்படின்னு இருக்கு. இந்த ஸ்டேட்மெண்ட் ராங் ஆக்சுவலி, பிகாஸ் கென் அண்ட் பெத்வா ரிவர்ஸ் ஆர் தி ட்ரிபியூட்ரிஸ் ஆஃப் யமுனா, ரைட், நாட் கங்கா. தென் Ken Betwa Link project aims to irrigate the drought-prone Bundelkhand region of Uttar Pradesh. So this is correct. So இந்த கென்னை பெத்வாயும் இணைக்க போகிறாங்க. ஸோ அந்த இணைப்பதற்கான அந்த ப்ராஜெக்ட்டுக்கு யூனியன் கேபினெட் அப்ரூவல் வழங்கியிருந்தது. ஸோ தட்ஸ் வை திஸ் கொஸ்டின் இஸ் ஹியர். ரைட். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்டு. ஸோ இந்த பண்டல்கண்ட் ரீஜனை வளமாக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ரிவர் லிங்க் ப்ராஜெக்டே முன்னெடுத்திருக்கிறாங்க. நெக்ஸ்ட் பாருங்க, தேர்ட் ஸ்டேட்மெண்ட், கென் பெத்வா லிங்க் ப்ராஜெக்ட்ஸ் இன்வால்வ்ஸ் பில்டிங் டவுதன் டேம் அண்ட் 230 கிலோமீட்டர் கெனால். ஸோ இதுவும் கரெக்டு. ஸோ இந்த கென் பெத்வா ரிவர் லிங்க் ப்ராஜெக்டில் மிக முக்கியமான ப்ரொவிஷன் என்னென்னா, ஒரு டேமை பில்ட் பண்ண போகிறாங்க. இந்த டேமை பில்ட் பண்ணி ஒரு சேனல் மூலமாக 2 நதிகளை இணைக்க போகிறாங்க. அதுதான் ரைட். ஸோ இங்கே வந்து ஆப்ஷன் பி 2 and 3 ஒன்லி அப்படிங்கிறது கரெக்டான ஆன்சர். So as I told you, Ken and Betwa rivers are the tributaries of river Yamuna. And நீங்கள் இந்த பிக்சரில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ திஸ் இஸ் கென் ரிவர். ரெண்டுமே இட் ஒரிஜினேட்ஸ் இன் மத்திய பிரதேஷ். அண்ட் திஸ் இஸ் பெத்வா ரிவர். ஸோ இந்த ப்ராஜெக்டினுடைய எய்ம் என்ன அப்படின்னா, இந்த ரிவர் லிங்கிங் ப்ராஜெக்டினுடைய எய்ம் என்னென்னா, இந்த கென் ரிவர்லேருந்து ரைட். ஸோ இந்த லிங்க் வந்து இதாக நான் ஸ்க்ரீனில் வரைகிறேன் பாருங்கள். ஸோ இதுதான் லிங்க். ஸோ இந்த கென் ரிவர்லேருந்து பெத்வா ரிவருக்கு தண்ணியை டைவர்ட் பண்ணி விட போகிறாங்க. ரைட். ஸோ இதுக்கு இடையில வந்து தாவுதான் டேம் அப்படிங்கிற ஒரு டேமை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி ஒரு லிங்க் கேனல் மூலமாக கென் ரிவர்லேருந்து பெத்வா ரிவருக்கு நீர் வந்து போக போகுது. ரைட். ஸோ தட் இந்த பெத்வா ரிவர் வந்து இன்னும் நிறைய தண்ணி உடையதாக மாறும். ஸோ அந்த ரீஜன், ஸோ இந்த ரீஜன் வந்து கொஞ்சம் ட்ரையான ரீஜன், பண்டல்கண்ட் ரீஜன். ஸோ அதை வளப்படுத்துறதுக்கான ஒரு முயற்சி தான் இந்த கென் பெத்வா ரிவர் லிங்கிங் ப்ராஜெக்ட். ஸோ இதுதான் நம்ம இந்தியன் நேஷ்னல் ப்ரோக்ராம் ஒன்று இருக்குது, ரிவர் இன்டர்லிங்கிங் ப்ரோக்ராம். ஸோ அதுக்கு கீழே ஃபஸ்ட்டாக யூனியன் கேபினெட் அப்ரூவ் பண்ண ஒரு மேஜர் ரிவர் லிங்கிங் ப்ராஜெக்ட் அப்படிங்கிறது இது தான். ஸோ சமீபத்தில் தான் யூனியன் கேபினெட் இதுக்கான அப்ரூவலை வழங்கியிருந்தாங்க. தட்ஸ் வை திஸ் கொஸ்டின் இஸ் ஹியர். ஃபைன். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்ம பார்க்கலாம். The term Panax 21 sometimes seen in the news recently is related to. So this Panax 21 is related to BIMSTEC. So இது ஒரு disaster relief exercise. Okay, so it's a humanitarian assistance and disaster relief exercise for the member nations of these grouping, Bay of Bengal Initiative for Multi-Sectoral Technical and Economic Cooperation. So BIMSTEC. ஸோ இது இனிதான் நடக்க போகுது. பட் அதனுடைய ஒரு இன்னாகுரல் ஈவெண்ட் ரீசெண்டாக நடந்தது. ஸோ அதனால தான் இந்த கொஸ்டின் இங்கே இருக்குது. ஸோ இந்த பிம்ஸ்டெக் குரூப்பினுடைய மெம்பர் கண்ட்ரிஸ் பாருங்கள், இந்தியா, பங்களாதேஷ், நேபாள், பூட்டான், மியான்மர், ஸ்ரீலங்கா அண்ட் தாய்லாந்து. ரைட். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்ம பார்க்கலாம். விச் அமங் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் அபவுட் தி சீஃப் ஆஃப் டிஃபென்ஸ் ஸ்டாஃப் CDS இஸ் இன்கரெக்ட். இங்கே நம்ம இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் கண்டுபிடிக்கணும்.
So first statement பாருங்க, the Chief of Defense Staff is the head of the Department of Military Affairs. This is correct. Okay, so the statement வந்து correct. Second statement பாருங்க, the tenure of the CDS is maximum up to the age of 62 years அப்படின்னு இருக்கு. ஸோ இங்கே இந்த ஸ்டேட்மெண்ட் தான் ராங், இதுதான் incorrect statement. ஸோ இது 62 இயர்ஸில் 65 years, right? Then the CDS is the principal military advisor to the Union Defense Minister. In the statement correct. Final statement பாருங்க, the CDS will not be eligible to hold any government office after resignation. ஸோ அவர் வந்து ரிசைன் பண்ண பிறகு வேற எந்த அரசு ரீதியிலான அதிகாரத்திலையும் இருக்க முடியாது அப்படின்ற ஸ்டேட்மெண்ட் சொல்லுது, அதுவும் கரெக்டான ஸ்டேட்மெண்ட், ரைட்? ஸோ the CDS combined Chief of Defense Staff is a 4-star general or officer who acts as a principal military advisor to the defense minister on all tri-services. ஸோ இந்த புதிய ஒரு டிபார்ட்மெண்ட்டை இன்ட்ரடியூஸ் பண்ணி அதை அதை லீட் பண்ணுறது CDS தான். ஸோ as I told you, it's 65 years and he is not eligible to hold any government office after resigning as the CDS. ஸோ சமீபத்தில் தான் நம்முடைய Chief of Defense Staff ஜெனரல் பிபின் ராவத் வந்து ஹெலிகாப்டர் கிராஷில் இறந்து போனார். அவருக்கு கூட பயணித்த அதிகாரிகளும் இறந்து போயிருந்தாங்க. ஸோ தட்ஸ் வை திஸ் கொஸ்டின் இஸ் ஹியர். ஸோ நமக்கு வந்து இந்த CDS அப்படிங்கிற போஸ்ட்டே 1st January 2020 தான் அந்த அப்பாயிண்டே பண்ணாங்க, ரைட்? ஸோ அப்போது ஒரு பெரிய மிலிட்ரி ரிஃபார்மாக இந்தியாவில் கருதப்பட்ட ஒரு போஸ்டிங் அது. ஃபைன். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்ம பார்க்கலாம். ஆர்ம்ஸ் சேல்ஸ் ரிப்போர்ட் இஸ் ரிலீஸ்டு பை. So this report is released by Stockholm International Peace Research Institute, SIPRI, right? So usually in the weapon trade, weapon export import இது ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன் அனலைஸ் பண்ணுறது தான் இந்த அமைப்பினுடைய மிக முக்கியமான வேலை. ஸோ அவங்க ரீசெண்டாக ஒரு ரிப்போர்ட்டை ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ as per this report, so according to this report, 3 Indian companies are among the world's top 100, right? Top 100 for combined arms sales in 2020. 2020ல ஆர்ம்ஸ் சேல்ஸில் இந்தியன் கம்பெனிஸ் வந்து டாப் கேட்டகரியில் இருக்குது, டாப் 100ல் இருக்குது. ஸோ அந்த 3 கம்பெனிஸ் எதெல்லாம் அப்படின்னா HAL, ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக் லிமிடெட், இந்தியன் ஆர்டினன்ஸ் ஃபேக்ட்ரிஸ், பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட், பெல், ரைட்? ஸோ இது 3 வந்து இந்த லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய கம்பெனிஸ். ஃபைன். ஸோ the USA has the highest number of companies in the top 100 worldwide. ஸோ வேர்ல்டு வைடாக இந்த டாப் 100 கம்பெனிஸ் ஆர்ம்ஸ் எக்ஸ்போர்ட்டில் ஆர்ம்ஸ் ட்ரேடில் இன்வால்வ் இருக்கக்கூடிய கம்பெனிஸை வந்து லிஸ்ட் பண்ணதில் யூஎஸில் தான் நிறைய கம்பெனிஸ் இருக்குது. அதுக்கு அடுத்ததாக சைனா வருது, அதுக்கு அடுத்ததாக UK வருது, ரைட்? ஃபைனல் கொஸ்டின். ஷி வாஸ் தி ஃபர்ஸ்ட் விமன் சைக்காட்ரிஸ்ட் ஆஃப் இந்தியா அண்ட் தி ரெசிபியன்ட் ஆஃப் பத்ம பூஷன் அவார்ட். ஷி வாஸ் தி ஃபவுண்டர் ஆஃப் Schizophrenia Research Foundation, SCARF, working for the rehabilitation of people afflicted with schizophrenia and other mental disorders. She also founded ASHA, a community-based organization for assisting the families of mentally ill people. ஸோ இந்தியாவினுடைய முதல் பெண் சைக்காட்ரிஸ்ட் அப்படின்னு ஒருத்தங்களை சொல்கிறாங்க. ஸோ பத்மபூஷன் எல்லாம் வாங்கியிருக்கிறாங்க. ஸோ தொடர்ச்சியாக தன்னுடைய கடைசி காலம் வரைக்கும் ரிட்டையர் ஆன பிறகும் மனநலம் சார்ந்து மனநல நோயாளிகளுக்கு சிகிச்சை அளித்து வந்த இல்லை கவுன்சிலிங் அளித்து வந்த ஒரு மிக முக்கியமான ஒரு ஆளுமை அவங்க. ஸோ அவங்கள பற்றி தான் இந்த பர்சனாலிட்டி இந்த பேசேஜ் வந்து டிஸ்கிரைப் பண்ணுது. ஸோ அவங்க யார் அப்படின்னு நம்ம ஆப்ஷன்லேருந்து கண்டுபிடிக்கணும். ஸோ டாக்டர் வி சாந்தா, டாக்டர் சாரதா மேனன், டாக்டர் சாவித்ரி ஸ்ரீவத்சவா, டாக்டர் காமினி ராவ். ஸோ இங்கே வந்து ஆப்ஷன் பி டாக்டர் சாரதா மேனன் அப்படிங்கிறது கரெக்டான ஆன்சர். ஸோ ரீசெண்டாக தான் அவங்க ஷி பாஸ்ட் அவே ரீசென்ட்லி. ஸோ தட்ஸ் வை திஸ் கொஸ்டின் இஸ் ஹியர், ரைட்? ஸோ கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் பி டாக்டர் சாரதா மேனன். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இவ்வளோ தான் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மற்ற தேர்வுகளோட ஷேர் பண்ணுங்கள், உங்களுடைய ஒப்பீனியன்ஸை கமெண்டில் பதிவிடுங்க. ரொம்ப முக்கியமாக இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ தட் இன்னும் அதிகமான கேள்விகளையும் தகவல்களையும் நீங்கள் பெற முடியும். இன்னொரு வீடியோவில் இன்னும் பல கேள்விகளோடையும் மேலும் பல தகவல்களோடையும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.